நடைமுறை ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்காக ஏஸ்ட்ரோ எஸ் சதீஷ்குமார் திருப்பூர்லேருந்து. நாம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருமண வாழ்க்கையில் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு ஜனனகால ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2, 4, 7, 8, 12ஆம் இடங்களில் செவ்வாய் இருந்தது அப்படின்னா செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது நிஜமாக இருக்குதா இல்லையாங்கிறது ஒரு விவாதங்கிறது தனியாக இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் நாம் உலகத்தோடு ஒத்து போகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. நம்ம தனியாக இருந்தோம்னா நம்மளை ஒரு மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால் இந்த 2, 4, 7, 8, 12ஆம் இடங்களில் செவ்வாய் இருந்தது அப்படின்னா அதுக்குண்டான பலன்கள் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி நம்மளுக்கு ஒரு தெளிவான ஒரு சிந்தனை, தெளிவான ஒரு அணுகுமுறை கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இந்த பதிவை நாம் போடுறோம். இதை கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு இதில் ஒரு நல்ல விளக்கம், நல்ல தெளிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஒரு ஜனனகால ஜாதகத்தில் 2, 4, 7, 8, 12ஆம் இடங்களில் செவ்வாய் இருந்தது அப்படின்னா செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த செவ்வாயை பார்த்து நாம் ஏன் பயப்படுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப ஒரு பாவகிரகமாக ஜோதிடத்தில் சொல்லப்படுது. காலப்புருஷனுக்கு 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய காரணத்தினாலையும், இது ஒரு போர்க்குணம் கொண்ட கிரகமாக, எதையும் அவசரமாக முன் யோசனை இல்லாத ஒரு செயல்பாடுகளை கொண்ட கிரகமாகவும், முன்கோபம் பிடிவாதத்தை கொடுக்கக்கூடிய குணமுடைய கிரகமாகவும், ஒரு கண்டத்தை, விபத்துகளை, சண்டை சச்சரவை, சர்ஜரியை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனாலையும் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு கொடூர கிரகமாக ஜோதிடத்தில் சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயினால் நிறைய ஒரு நட்பலன்களும் இருக்குது. எந்த ஒரு கிரகத்திலையும் நட்பலன்களும் இருக்குது, கெடுபலன்களும் இருக்குது. அதனால் இந்த திருமண வாழ்க்கையில் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது இந்த 2, 4, 7, 8, 12ஆம் இடங்கள் இருக்கும்போது அது திருமண வாழ்க்கையில் எந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை, ஒரு சண்டை சச்சரவு, ஒரு சண்டை சத்தம் வரக்கூடிய அமைப்புகள் ஆகியவைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாக்கை குறிக்கக்கூடிய இடம், பேச்சை குறிக்கக்கூடிய இடம் 2ஆம் இடமாக இருக்கிறதுனால இந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அவசரப்பட்டு நம்ம ஒரு பேச்சை பேசிட்டு மற்றவங்க மனசு புண்படக்கூடிய பேச்சை நம்ம பேசக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இயற்கையாகவே வந்துடும். எதையும் யோசிக்காமல் நிதானம் இல்லாத பேசக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு வந்துடும். மற்றவங்களோட மனசை புண்படக்கூடிய பேச்சுக்களை இவங்க பேசிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒன்று. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமாக 2ஆம் இடமானது வரும். லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. 7ஆம் இடம் கலத்தர ஸ்தானத்துக்கு கணவன் அல்லது மனைவிக்கு 8ஆம் இடமாக ஆயுள் ஸ்தானமாக வரக்கூடிய காரணத்தினால அங்கே கணவன் அல்லது மனைவிக்கு ஒரு சிறு சண்டை சத்தத்தை, ஒரு சிறு விபத்தை, சிறு சர்ஜரியை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயானவர் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு, அவருடைய தசாபுத்தி காலங்களில் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயானவர் அது சுகஸ்தானம் மட்டும் இல்லாமல் தாயை குறிக்கக்கூடிய இடமாகவும் இருக்கிறதுனால, வீட்டை குறிக்கக்கூடிய இடமாகவும், நம்ம மனசை கட்டுப்படுத்தக்கூடிய இடமாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால எப்போவுமே ஒரு மனப்பதட்டத்திலேயே அவங்க இருப்பாங்க. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ஒரு மனப்பதட்டத்திலேயே வச்சுருக்கும். எந்த முடிவுகளையுமே ரொம்ப வேகமாக யோசிக்காமல் எடுத்துக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த தாய் முன்கோபம் பிடிவாத குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. மற்றவங்களை குறை காணக்கூடிய குணம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கு இருக்கக்கூடிய காரணத்தினால தாய் குறை காணக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வந்துடும். அதே மாதிரி 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானமாக இருக்கிறதுனால நாம் நிம்மதியாக சுகமாக ஜாலியாக இருக்கிறது, ஒரு 2 நாள் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னா முடியாது. ஏதாவது ஒரு சுமைகள், ஏதாவது ஒரு பாரங்கள் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமணஸ்தானமாக கலத்தரஸ்தானமாக இருக்கக்கூடியதுனால இங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் மனைவிக்கு முன்கோபம் பிடிவாத குணங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவிக்கு உள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஒரு சண்டை சத்திரமாக, ஒரு சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக, ஒரு மனக்கசப்புகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறது 7ஆம் இடத்துல வந்துடும். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த தாம்பத்திய சுகத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால தாம்பத்திய சம்பந்தமான விஷயங்களில் ஒற்றுமை அப்படிங்கிறது, அணுகுமுறைங்கிறது கொஞ்சம் மாறுபாடான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது வர்றதுனாலையும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா
இந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தது அப்படின்னா அது லக்னத்துக்கு 8ஆம் இடமாகவும் 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானமாகவும் மனைவிக்கு அல்லது கணவனுக்கு குடும்பஸ்தானமாகவும் லக்னத்துக்கு 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானமாகவும் மாங்கல்ய ஸ்தானமும் வரக்கூடிய காரணத்தினால பார்த்திங்கன்னா இது ஜாதகருக்கு ஒரு கண்டத்தை, ஒரு பிரச்சனைகளை, ஒரு வம்பு தும்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு, ஒரு சிறு விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயானவர் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னா வரக்கூடிய மனைவி அல்லது கணவனுக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நாம் திருமணமாகி ஒரு பக்கம் போனதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறதுனாலையும் இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அது படுக்கையறை சுகங்களை குறிக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இதை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அது மட்டும் இல்லாமல் 7ஆம் இடத்துக்கு 6ஆம் இடமாக இருக்கக்கூடிய காரணத்தினால வரக்கூடிய கணவன் அல்லது மனைவிக்கு ஒரு உடல்நல கோளாறுகளையோ அல்லது சிறு விபத்துகளையோ சிறு சர்ஜரியோ ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்துரும். இந்த காரணங்கள்னால தான் இந்த இடங்கள்ல இருந்தது அப்படின்னா அது செவ்வாய் தோஷமாக சொல்லப்படுது. அப்படி இந்த 2, 4, 7, 8, 12ஆம் இடங்களில் இந்த செவ்வாய் இருக்கும்போது இப்போ நாம் சொன்ன பலன்கள் பாதகமான பலன்களை தான் சொல்லியிருக்கோம். ஆனால் இதில் நட்பலன்களும் இருக்குது. இந்த செவ்வாயானவர் 5, 9 குடையவராகவோ அல்லது குருவோட தொடர்பு கொண்ட செவ்வாயாவோ, அதாவது குருவோட சேர்ந்து இருந்தாலோ, குருவோட பார்வையில் இருந்தாலோ, குருவோட நட்சத்திரங்களில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா மிக கெடுபலன்கள் எதுவுமே நடக்காது. இந்த 7ஆம் இடங்களில் இருக்கும்போதும் அல்லது 2ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல இருக்கும் போதும் மிகப்பெரிய கெடுபலன்களை கொடுக்காது. அதனால் ஆதாயங்களை கொடுக்கும். இப்போ 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தது அப்படின்னா தாய்க்கு ஒரு இடத்துனால சொத்துனால ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அவங்க தைரியமானவங்களாக இருப்பாங்க. எதையுமே துணிஞ்சு செய்யக்கூடியவங்களா, துணிச்சல் மிக்கவங்களா, அதே மாதிரி விடாமுயற்சி உடையவங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. யோகாதிபதியாக இருக்கும்போது அந்த செவ்வாய் 4ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ இருக்கும்போது மனைவி தைரியமானவங்களா, மனைவி விடாமுயற்சி உடையவங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, மனைவிக்கு ஒரு சொத்துனால ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதிரி சாதகமான பலன்களும் நம்மளுக்கு இருக்குது. அதனால் இதை பார்த்து நம்ம பெரிய அளவுக்கு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அது 6, 8, 12 கூடியவங்களாக செவ்வாய் அங்கே இருக்கும்போது மட்டும்தான் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம நல்லபடியாக தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம இதை பார்த்து பயப்படணுங்கிற அவசியம் ஒன்றும் இல்லை. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.